வணக்கம். இது உயர்நிலை ஜோதிடம். இன்றைக்கி நம்ம ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் அதுக்கான பலன்களை எப்படி பார்க்குறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்கும் இதே பலன்கள் தான் வரும், லக்னத்துக்கும் இதே பலன்கள் தான் வரும். அதை நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரிஷப ராசின்னு சொல்லும் போதே நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா, 1ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் ஒரே ஆள் தான் வேலை பார்க்க போகிறாரு. அந்த ஆள் யாருன்னா சுக்கிரன். இப்போ சுக்கிரன் 2 வேலையை செய்ய போகிறாருன்ற மாதிரி மைண்டில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்துடணும். அப்போ சப்போஸ் அந்த சுக்கிரன் 6க்கு சப்போர்ட் பண்ணால் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, சார் உங்களுக்கு நோய் எதிரி கடன் டிஃபால்ட்டாகவே இருக்குது சார், அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம், ஜஸ்ட் டே டு டே லைஃப்பில் உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே போங்க, மற்றதெல்லாம் இந்த பிரபஞ்சமும் இந்த கடவுளும் உங்களை பார்த்துக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சப்போஸ் 1க்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, 1ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, சார் நோய் வரும், கண்ட்ரோலில் இருக்கும் சார், எதிரிகள் வருவாங்க, அவங்களே அழிஞ்சு போயிடுவாங்க சார் அப்படின்னு சொல்ல போகிறோம். கடன் இருந்தாலும் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லக்னாதிபதிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க ஒரு நபரோட நம்ம பக்கத்தில் போய் உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சார் எனக்கு 50,000 கடன் இருக்குது சார், மாதம் 70,000 சம்பாதிக்கிறேன், இந்த 50,000 கடனை நான் எப்படி கட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவர்னால் அந்த கடனையே அவர்னால் தாங்கிக்க முடியல. இத்தனைக்கும் வருமானத்துக்குள்ளே தான் இருக்குது, கடனை வாங்குவார். அப்பேற்பட்ட கடனை கூட அவர்னால் தாங்கிக்க முடியாது. நம்ம பக்கத்தில் உட்காந்து போய் நாங்களாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வச்சுருக்கோம், நாங்களே சும்மா இருக்கோம்டா, நீ என்னடா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவங்க பேசுவாங்க. இங்கே கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா, லக்னம் 1க்கு ஹோல்ட் பண்ணியிருக்கு, அதனால் கடனை ஓரளவு மைண்ட் அளவில் பெருசாக எடுத்து யோசிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த காலத்தில் 50,000 1,00,000 சர்வசாதாரணம். இது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். அப்போ 1க்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா 6ஆம் இடத்தை எப்படா கழுவி ஊற்றலாம், எப்படா வாஷ் அவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே தான் அந்த ஜாதகர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ 6க்கு சப்போர்ட் பண்ணும்போது உத்தியோகம் உண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக உத்தியோகம் உண்டு. நோய் தீராதான்னு கேட்டால் கண்டிப்பாக தீராது. அதுக்காக ஒரு பரிகாரம் சொல்லி நம்ம மாட்டிக்க வேண்டாம். பிகாஸ் அவர் அதோட தான், ஏன்னா லக்னம் அதுக்கு தானே சப்போர்ட் பண்ணுது, இப்போ அதை தான் செய்யும். சார் டேப்லெட் போட்டுக்கோங்க, டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ செஞ்சுக்கோங்க. 6ஆம் இடம் தான் இங்கே உணவு பற்றி பேசுவோம், 6ஆம் இடம் தான் நடைப்பயிற்சி. அதிகபட்சமாக பரிகாரமாக நம்ம என்ன சொல்ல முடியும், உணவில் கண்ட்ரோலாக இருங்க, நடைப்பயிற்சி செய்யுங்க, இதை மட்டும் சொன்னால் போதும். தேவையில்லாமல் பரிகாரம் சொல்லி நம்ம மாட்டிக்க வேண்டாம். அந்த கோயில் இந்த கோயில் போகிறதுக்கு பதிலாக டாக்டருக்கு போயிட்டு டாக்டர் சொல்கிறத பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி டீசெண்டாக விளையிடணும். சப்போஸ் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நோய் வந்தாலும் சரியாயிரும் சொல்லலாம், கடன் வந்தாலும் சரியாயிரும், எதிரிகள் இருந்தாலும் அதை 0 அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வார்த்தையை சொல்ல போகிறோம். அப்போ வேலை கிடைக்காதா, 1ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணால் வேலை கிடைக்காதான்னு சொன்னால் உத்தியோகம் கிடைக்கும். எப்போ கிடைக்கும், ஜாதகரோட பிற்பகுதி வாழ்க்கையில் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். சரி, 1க்கு சப்போர்ட் பண்ணுச்சா 6க்கு சப்போர்ட் பண்ணுச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா, லக்னாதிபதி 1, 3, 5, 7, 11 ஹோல்டு பண்ணால், அதாவது லக்னத்தில் இருந்து இந்த இடத்துல 1, 3, 5, 7, 11 சுக்கிரன் இருந்தாங்க அப்படின்னா அந்த சுக்கிரன் லக்னத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. மேலே சொன்ன பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் ஃபுல்லாமே லக்னத்துக்கு போட்டுக்கோங்க. சார் உங்களுக்கு கடன் இருக்கும், ஆனால் நீங்கள் கடனை கட்டி முடிச்சிருவீங்க, நோய் இருக்கும், கண்ட்ரோலில் இருக்கும், உங்களுக்கு வேலை கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும், ஆனால் நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். சப்போஸ் அந்த சுக்கிரன் 6 ஹோல்ட் பண்ணிடுச்சுன்னா, 6ஆம் இடத்துலேருந்து 1, 3, 5, 7, 11 இருந்துச்சுன்னா, சார் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், டாம் ஷுர், நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கவே மாட்டீங்க, நோய் வந்தால் டாக்டர்கிட்ட போங்க, பரிகாரம் அப்படி இப்படின்னு பெருசாக எதையும் செலவு பண்ண வேண்டாம், கும்பிடுங்க, அது உங்களோட பர்சனல் விஷயம், நான் பரிகாரம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு நம்ம போயிட போகிறோம். சரிங்களா, எதிரிங்க வருவாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க. ஸோ நோ வரி சார், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. 1ஆம் இடத்துல இருந்தால் எதிரிங்களை அழிவாங்கன்னு சொல்லணும், 6ஆம் இடத்துல இருந்தால் எதிரிகளிடம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு நம்ம சொல்ல போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். அடுத்து 2க்கும் 5க்கும் உடையவர் புதன். அப்போ 2ஆம் இடம் வருமானத்தை பற்றி பேச போகிறோம், 5ஆம் இடம் குழந்தைகள், குலதெய்வம், இதை பற்றியெல்லாம் நம்ம பேச போகிறோம். இப்போ டிஃபால்ட்டாக வந்துடும். சரிங்களா, அப்போ ஜோதிடம் நன்று. அப்போ ரிஷப லக்னத்துக்கு புதன் 2ஆம் இடத்தை ஹோல்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஜோதிடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களோட வீட்டில் டீச்சர் ஒருத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. சப்போஸ் ஜாதகரே இருக்கலாம், இல்லை ஜாதகரோட குழந்தைகள் கண்டிப்பாக டீச்சராக இருப்பாங்க. பிகாஸ் புதன் 2ஆம் இடம் அப்படின்றதுனால நம்ம சொல்கிறோம். வங்கியில் வேலை செய்பவர்களும் உண்டு ஜாதகத்தில். இப்போ இந்த ஜாதகர் நம்மக்கிட்ட சார் என்ன பண்ணால் எனக்கு நல்ல பிஸ்னஸ் செட் ஆகும், என்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், பூஜை பொருட்களால் நல்ல லாபம் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லணும். புரோகிதமும் பண்ணனாலும் நல்ல லாபம் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லணும். பூஜையும் நன்றாக செய்வார்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஏன் இங்கே பூஜை பொருட்கள் சொன்னோம் அப்படின்னா, 2ஆவது இடம் வருமானம், 5ஆம் இடம் பூரோகிதத்துவம், அது பூஜை பொருட்கள் எல்லாமே சொல்லும். இப்போ ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி எடுக்கும்போது இந்த ஜாதகர் பூஜை ரிலேட்டட் ஐட்டம்ஸ் பண்ணால் நல்ல வருமானம் உண்டு அப்படின்றது நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா, கோவில்னாலும் நல்ல வருமானம் உண்டு. கேம்லிங்கு, ரேஸு, ஷேர் மார்க்கெட்டு, இது மூலியமாக லாபமும் உண்டு,
நஷ்டமும் உண்டு. அது ஹோல்ட் பண்ணுற விஷயத்த வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இவங்க ஜாதகம் நம்மக்கிட்ட பார்க்க வரும்போதே, சார் எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் போடலாமா, எனக்கு கேம்லிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஏதாவது ஒரு பாசிவ் இன்கம்மை பற்றி இல்லை உழைக்காத வருமானத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே சார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க நமக்கு ஒரு சிறப்பான கிளைண்ட்டாக இருப்பாங்க. சப்போஸ் இந்த கேம்லிங் ரேஸ் எல்லாமே 2ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது மூலிமா லாபம் பார்ப்பாங்க. 5ஆம் இடத்தை சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கேம்லிங் செஞ்சு நஷ்டம் பார்ப்பாங்க. அப்போ இங்கே செயல் ஒன்று தான், அதுக்கான விளைவுகள் தான் 2ஆம் இடமா 5ஆம் இடமான்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ 5ஆம் இடம் தான் ஐடியா. சப்போஸ் உங்களோட ஜாதகம் இல்லை இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னத்தோட ஜாதகம் 5ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா 2ஆம் இடத்தை விட்டுரும் இல்லைங்களா? அதுதான் நம்ம கான்செப்ட். அப்போ 5ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணும்போது நம்ம சொல்லணும், சார் உங்கள் ஐடியா சூப்பராக இருக்குது, ஆனால் இதை நீங்கள் பிஸ்னஸாக பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் ஒரு ஐடியாவை கொண்டு போங்க, ஒரு கைடன்ஸாக கொடுங்க, அது மூலியமாக நீங்கள் ஒரு வருமானம் பார்க்கலாம் நம்ம சொல்லலாம். இங்கே ஐடியாவுக்கு தான் இங்கே நிறைய வேல்யூ இருக்குது. ஒரு சிறப்பான ஐடியாவை வச்சு எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கலான்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ சிம்பிளாக லாஜிக்காக சார் இதை ஒரு கைடன்ஸாக நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க, அது மூலியமாக உங்களுக்கு வருமானம் வரும், நீங்கள் பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்ற வார்த்தையை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2ஆம் அதிபதி ஸ்ட்ராங் இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, பிஸ்னஸால் வருமானம் இல்லை, கைடன்ஸ் பண்ணலாம், அது மூலயமா வருமானம் உண்டு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதுவே 2ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா, சார் இந்த ஐடியா சூப்பராக இருக்குது, நீங்களே பிஸ்னஸாக பண்ணுங்கள், இதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, உங்களோட ஐடியாவை எடுத்து அவங்க பண்ண ஆரம்பித்து அவங்க லாபம் பார்த்துருவாங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, இந்த ஐடியா டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம தான் இங்கே ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 2க்கும் 5க்கும் உடையவர் புதன். இப்போ ஜோதிடத்தில் ஒருத்தர் டீச்சர் ஆகணுமா, டீச்சர் மூலியமாக வருமானம் பண்ணணுமா, இல்லை ஜோதிடத்தை தொழில் மூலியமாக வருமானம் பண்ணணுமா அப்படின்ற டிசைட் பண்ணுறதும் இங்கே இந்த ரிஷப லக்னத்துக்கு இதுதான் கான்செப்ட். ஒருவேளை நீங்கள் யாராவது ரிஷப லக்னமாக இருக்கீங்க, ரிஷப ராசியாக இருக்கீங்க, இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2ஆம் இடம் ஹோல்ட் பண்ணுதா இல்லை 5ஆம் இடம் ஹோல்ட் பண்ணுதான்னு பார்த்துட்டு அது ரிலேட்டடாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. இப்போ 5ஆம் இடம் பேசும்போது காதலை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஸோ இந்த வீட்டில் காதல் திருமணம் செய்தவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். பிகாஸ் 2க்கும் 5க்கும் உடையவர் புதன். மேபி ஜாதகரோட இளைய சகோதரர் சகோதரி அந்த மாதிரி இருக்கலாம். சகோதரர் சகோதரியா அப்படின்றத புதன் எந்த சாரத்தை வாங்கி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம இன்னும் கிளியர் கட்டாக சொல்ல முடியும். அப்போ இந்த ஜாதகம் 2 குலதெய்வங்களை கும்பிடுவாங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஆண் தெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருக்கலாம், இல்லை 2 பெண் தெய்வமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 குலதெய்வங்களை கும்பிட்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ரிஷப லக்னத்துக்கு 3 கூடியவர் யாருன்னா சந்திரன். சரிங்களா? இப்போ சந்திரன் அப்படின்னா இந்த ஜாதகரோட கூட பிறந்த பெண் உடன்பிறப்புகள் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அவசர புத்தி சந்திரனாலே சலனம், அப்போ ரொம்ப அவசர புத்தியாக இருப்பாங்க. 3ஆம் இடம் தான் உப ஆயுள் குறைபாடு பற்றி பேசுகிறது. அங்கே சந்திரன் இருக்கும்போது சிவகாமி ஜோசியர் கான்செப்ட் தான் விவேக் சார் சொல்கிற மாதிரி நீரில் கண்டம் தண்ணியில் கண்டம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போ இதை சொல்லணும் அப்படின்னா அந்த திசாபுத்திகள் நடக்கும்போது தான் சொல்லணும், எல்லா நேரத்துலையும் சொல்லிடாதீங்க, அப்புறம் நம்மளை காமெடியாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சிறு வயதில் சொத்துக்கள் கையை விட்டு போகும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட். அதே மாதிரி அம்மாவுடன் கூட நெருக்கமாக இருக்க முடியாது இவங்கனால. ஒருவேளை இந்த ஜாதகர் படிக்கிறதுக்காக வெளியூர் வெளிநாடு அப்படின்னு போயிடலாம், இல்லை அவங்க அம்மா பிஸ்னஸ் பண்ணுவாங்க அதனால் குழந்தைய விட்டு போயிடலாம். இதை ஏன் நம்ம பிரிஞ்சிருக்கோம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோன்னா, காலபுருஷனுக்கு 4ஆம் இடம், ஆனால் ஜாதக ரீதியாக அவங்களுக்கு பாவத் பாவா பார்க்கும்போது 4க்கு 3ஆக போயிடும். ஸோ 3ஆம் இடம் சந்திரன்றது ரிஷப லக்னத்துக்கு. அப்போ 4ஆம் இடம் யாருன்னா சூரியனாக வருவாங்க. பாவத் பாவா பார்க்கும்போது இங்கே அம்மா விட்டு பிரிவாங்க அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். சுபர்கள் பார்த்தால் சுப பிரிவினை, படிப்புக்காக போகிறது, அம்மா பிஸ்னஸ்க்காக வெளிநாடு விட்டு போகிறது, குழந்தைய விட்டு போகிறது. அசுப பிரிவினை அப்படின்னா நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடம் சூரியன். அப்போ தாய் ஸ்தானம் பேசும்போது நம்ம சூரியனை தான் இங்கே பேச போகிறோம். ஜாதகர் மாடி வீட்டில் வசிப்பார் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா மலை சார்ந்த இடங்களில் இருப்பார். அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் மலைகள் எல்லாமே இருக்கும். லோன் போட்டு வீடு வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அல்லது அரசாங்கத்தால் தரக்கூடிய வீட்டில் இருப்பாங்க, அரசாங்கமே இவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துரும், அந்த மாதிரி வீட்டில் இருப்பாங்க. லோன் ஏதாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா இவங்க போடுற அந்த கரெக்டான அது மட்டுமே தள்ளுபடி செஞ்சு அதனால ஒரு லாபமும் அடைவாங்க. ஜாதகருக்கு பதவி உண்டு டெஃபினட்டாக. ஏன்னா பிகாஸ் 4ஆம் இடம் தான் இங்கே பதவியை பற்றி பேசுகிறது. அங்கே சூரியன் இருக்கிறனால பதவி உயர்வு உண்டு அப்படின்ற மாதிரி அர்த்தம். சார் நான் படிக்கவே இல்லை, எனக்கு என்ன பதவி உயர்வு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்களோ அதை விட ஒரு பகுதி அதிகமாக இருப்பாங்க. சப்போஸ் சித்தாலாக இருந்தாங்க அப்படின்னா
அவங்க மேஸ்திரியாக மாறுவாங்க. எந்த தொழிலில் இருக்காங்களோ அதில் டவுன்லைன்லேருந்து அதோட அப்லைனுக்காக போவாங்க. அதுதான் இங்கே மீனிங்கு. சரிங்க. 4ஆம் இடம் தான் ஒருத்தவங்களோட ஆடை அணிகலன் ஆபரணங்களை குறிக்கிறது. இதில் ரிஷபராசியாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி, அவங்க போடுற ட்ரெஸ்ஸில் திருப்தியாக இருக்காது. இதை நான் இன்றைக்கி போட்டேன், இதை நாளைக்கு நான் வேறு தான் போட்டேன்னு சொல்லிட்டு 365 நாளுக்கும் நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. திருப்தி இருக்காதுன்ற மாதிரி மீனிங்கு. ஓகே. அரசு நிர்வாகம் இவரது வீட்டின் பக்கத்தில் இருக்கும். அதே மாதிரி இவங்க அரசு டெண்டரு கான்ட்ராக்ட் அதெல்லாம் எடுத்து நல்ல பெனிஃபிட்டும் பார்ப்பாங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா இந்த ரிஷபராசி ரிஷப லக்னம் திசாபுத்திகள் 4 கூடிய திசாபுத்திகள் டிரான்சிஷனில் நடக்கும்போது தாராளமாக நீங்கள் டெண்டர் கோட் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்றத முதற்கொண்டு நம்மளால். 4ஆம் இடம் தான் கல்வி ஸ்தானம். இந்த ஜாதகர் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனத்தில் தான் படிப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படிப்பாங்க. இப்போ அதை சொல்ல முடியாது, பிகாஸ் எல்லாருமே ப்ரைவேட் ஓரியன்டாக போயிட்டோம். அப்போ ஹையர் ஸ்டடீஸு கண்டிப்பாக கவர்மெண்ட் எய்டட் ஆர் கவர்மெண்ட்டால் உதவி செய்யக்கூடிய ஒரு காலேஜில் தான் படிப்பாங்க அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். இங்கே ஹோல்டிங் கெப்பாசிட்டி தான் முக்கியம். ஸோ லக்னாதிபதி 1, 3, 5, 7 இருக்காரா, இல்லை 6க்கு 1, 5, 3, 7, 11 இருக்காரா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம எல்லாத்துக்கும் போட போகிறோம். அப்போ 2 கூடியவர் 5 கூடியவர், அப்போ 2க்கு சப்போர்ட் பண்ணுதா 5க்கு சப்போர்ட் பண்ணுதா, திருப்பி அதே கான்செப்ட் தான் நம்ம போட போகிறோம். ரெண்டையுமே ஹோல்ட் பண்ணாது, எதையாவது ஒன்றை தான் ஹோல்ட் பண்ணும். சப்போஸ் ரெண்டையுமே ஹோல்ட் பண்ணக்கூடிய காமனான பிளேஸில் இருக்கும்போது 2 வச்சு பார்க்குறப்ப 2க்குரிய விஷயங்களை தான் நம்ம நிறைய பேச போகிறோம். 5 கூடிய விஷயத்த ஒரு 30% நம்ம பேச போகிறோம். காரத்துவத்துக்கு ஒரு 20% நம்ம எடுத்து போட்டு பலன்னு சொன்னால் போதும். இதில் நிறைய நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம பேசினாலே ஜாதகர் வரக்கூடிய கிளைண்ட்டு கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்ல போகிறாரு. ஸோ நோ வரிஸ். இங்கே கான்செப்ட் இதுதான். ஸோ எது ஹோல்ட் பண்ணுது, எதை விட போகுது, அப்போ எதை பேச போகிறோம், நம்ம எதை ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இங்கே இம்பார்ட்டன்ட். சப்போஸ் 2க்குரிய ஒரு இடத்த ஹோல்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன சொல்ல போகிறோம் சார், உங்களோட குடும்பம் சீக்கிரமாக அமைஞ்சிரும், உங்களோட வாக்குஸ்தான கிளியர், நீங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற போகிறீங்க, உங்கள் குடும்பமும் ரொம்ப அருமையாக இருக்கும், பண வரவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதே ஒரு ஆள் 5 விட்டுட்டாரு, அப்போ 2 கைப்பிடிச்சி 5 விட்டுருவார். சிம்பிள் லாஜிக். அப்போ 5ஆம் இடத்துக்கு நம்ம தடையை பேச போகிறோம். குழந்தைங்க லேட்டாக கிடைக்கும், பரம்பரை சொத்து கிடைக்காது, லவ் ஃபெயிலியர் சான்சஸ் நிறையா இருக்குது, ஸோ லவ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கான்செப்டும் நம்ம சொல்ல போகிறோம். இங்கே இதுதான் கான்செப்ட். ஹோல்டிங் கெப்பாசிட்டி இதுதான். இதை வச்சு தான் நம்ம பலன் எடுக்க போகிறோம். வெரி சிம்பிள். லாஜிக்கை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டா போதும், மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடும்.